வணக்கம். சென்னை புத்தக கண்காட்சி இன்றைக்கி தொடங்குது. இன்றைக்கி புத்தகத்தை வாங்க தொடங்குகிற இடமா நான் பாரதி புத்தகாலயத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ புத்தகங்களை எத்தனை மக்களோட சேர்ந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக சிறார் இலக்கியம் இப்போது அதிகமான புத்தகங்களை வெளியிட்டு ஒரு மறுமலர்ச்சி காலமாக இருந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் பாரதி புத்தகாலயம் வெளியிடக்கூடிய புக் ஃபார் சில்ட்ரன்ஸ் புத்தகங்கள் நான் ஒரு விதத்தில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். என்னென்னா அதோட விலை. இன்றைக்கி பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி தரணும் அப்படின்ற பழக்கம் உருவாகிட்டு இருக்க காலமாக தான் இதை பார்க்குறேன். இந்த நேரத்தில் புத்தகத்தோட விலை ரொம்ப முக்கியம். பதிப்பகங்களோட ஒப்பிடும்போது புத்தகத்தோட விலை மலிவாக குழந்தைகளுக்கு வாங்கி தரக்கூடிய ஏதுவான விலையில் பாரதி புத்தகாலயம் புக் ஃபார் சில்ட்ரன்ஸை நடத்திட்டுருக்கு. நிறைய தலைப்புகள் உருவாக்கியிருக்காங்க. நம்ம அந்த மாதிரியான புத்தகங்களை வாங்குறதும் அதை வாசிக்கிறதும் அதை சமூக வலைதளங்களில் நம்ம வெளியிடுறதுமான செயல்பாடுகள் தான் என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த புத்தகம் பற்றின மக்கள் பார்வையை மாற்றும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயங்களில் நிறையா கவனம் செலுத்துகிறோம், படிக்கிற விஷயங்களில் கவனம் செலுத்துறதில்ல. நாம் படித்தா தான் குழந்தைகள் அதை பார்த்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ புத்தக கண்காட்சிக்கு வாங்க, புக் ஃபார் சில்ட்ரன்ஸில் புத்தகங்களை வாங்க, வாசிங்க, வாசிப்பை பரப்போம். நன்றி. வணக்கம். என் பேர் பூரணி. நான் ஒரு சமூக செயற்பாட்டாளர். இந்த வருஷம் புக் ஃபேர் எல்லா வருஷமும் மாதிரி நான் தொடர்ச்சியாக 10வது ஆண்டாக வரேன். இந்த வருஷம் நான் வாங்கணும்னு நினைக்கிற புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா பெண் எழுத்தாளர்கள் எழுதின புத்தகங்களை அதிகமாக தேடி வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு இலக்காக வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பெண்களை பற்றின புத்தகங்களும் எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டுருக்கிறேன். இங்கே பாரதி புத்தகாலயமில் பெண் என்னும் பேராளுமைகள் அப்படின்ற புத்தகமும், அப்புறம் ரோசா பார்க்ஸ் மாதிரியான புரட்சியாளர்கள் பற்றிய புத்தகமும் ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்குது. அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய மதர் மேரி கம்ஸ் டு மீ, இந்த மாதிரி பெண்கள் அரசியல் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் தான் என்னுடைய பிடித்தமான லிஸ்ட்டில் இந்த வருஷம் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் புத்தக கண்காட்சிகள் நடைபெறுகிறது. அதில் சென்னை புத்தக கண்காட்சி என்பது சிறப்பு பெற்றது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பதிப்பகங்கள், விற்பனை நிலையங்களை கொண்டு ஒரு 15 நாள் பிரம்மாண்டமான புத்தக விழா என்பது இங்கே நடைபெறுகிறது. இந்த புத்தக திருவிழாவை இன்று ஜனவரி 8ஆம் தேதி இன்று தொடங்கி இருக்கிறது. 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த புத்தக திருவிழாவை இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்தியாவிலேயே அதிகமாக மாவட்டங்கள் தோறும் புத்தக திருவிழாக்கள் நடைபெறுவதும், அதேபோல் மிகப்பெரிய அளவிற்கு புத்தகங்கள் விற்பனை செய்வதும் புத்தகங்களை வாங்குவதும் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிறது. தென் மாநிலங்களில் கேரளாவில், ஆந்திராவில், அதேபோல் கர்நாடகத்தில் இது போன்ற புத்தக திருவிழாக்கள் நடைபெறுகிறது. ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் துவக்கி வைத்திருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் எந்த ஒரு இடத்திலும் 14 ஆண்டு காலங்களில், 10-12 ஆண்டு காலங்களில் எந்த ஒரு இடத்திலும் ஒரு புத்தக கண்காட்சியை துவங்கி வைத்தார் என்ற செய்தியை நாம் பார்க்கவே முடியாது. அதை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர்களுக்கும் படிப்பதற்கும் சம்பந்தம் இல்லை என்று தான் நாம் அறிய முடிகிறது. ஏனால் புத்தகங்கள் என்பது சமூகத்தை முன்னோக்கி நகர்த்தி செல்வதற்கு உதவக்கூடியது. சமூகத்தை பின்னோக்கி இழுத்து செல்பவர்களுக்கு புத்தகங்கள் தேவையில்லை. அவர்களுக்கு புராண கதைகள் போதுமானதாக இருக்கிறது. அதை வைத்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள், இருக்கட்டும். ஆனால் ஒரு இந்தியாவினுடைய பிரதமர் ஒரு புத்தக கண்காட்சியை துவக்கி வைக்காதது இதுவரைக்கும் நாம் அப்படி ஒரு செய்தியை அறியவில்லை என்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் பல்வேறு வட மாநிலங்களில் நீங்கள் மேற்கு வங்க பகுதிகளாக இருக்கட்டும், கிழக்கு பகுதிகளாக இருக்கட்டும், பல இடங்களில் புத்தக கண்காட்சிகள் பெரிய அளவிற்கு நடைபெறுகிறது. ஆனால் ஒரு ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கிறதுல நடைபெறுவதில்லை. அதுக்கு ஊக்குவிக்கக்கூடிய அரசுகளும் இங்கு இல்லை என்று தான் பார்க்க முடிகிறது. ஒன்று, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த புத்தக கண்காட்சிகள் நடைபெறுகிறது. மாவட்டந்தோறும் மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான ரூபாய் பணங்களில் புத்தகத்தை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தமிழ் சமூகம் என்பது கற்றுத் தேர்ந்த ஒரு சமூகம் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த புத்தக கண்காட்சியாக நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் இந்த புத்தக கண்காட்சிகளில் நாம் வாங்கக்கூடிய புத்தகங்கள் அப்படிங்கிறது ஏறத்தாழ என்னை பொறுத்த மட்டிலும்
நான் +2 படித்த காலத்திலிருந்து 1984 நான் புத்தகங்களை வாசித்து கொண்டிருக்கிறேன். தினந்தோறும் ஒரு 100 பக்கமாவது வாசித்து விட வேண்டும் என்ற அந்த ஒரு தாத்பரியம் என்னிடம் உண்டு. அந்த அடிப்படையில் புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பழக்கம். ஆனால் அதே நேரத்தில் எந்த புத்தகங்களை வாசிப்பது என்று பார்க்கிற பொழுது ஒரு சமூகத்தை முன்னோக்கி நகர்த்தி செல்லக்கூடிய, சமூகத்திற்கு தேவையான பகுத்தறிவு சிந்தனைகளாக இருக்கட்டும், சமூக நீதியாக இருக்கட்டும், அதே போல் பெண் விடுதலையாக இருக்கட்டும், மதச்சார்பின்மையாக இருக்கட்டும், மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், வரலாறாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், நீங்கள் பொருளாதாரமாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களில் நீங்கள் அதை நோக்கிய புத்தகங்கள் அப்படிங்கிறத தான் நம்ம பண்ணணும். அதே நேரத்தில் இதிகாசங்கள், புராணங்கள் அதெல்லாம் நம்ம படிக்கக்கூடாதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் படிக்க வேண்டும், எல்லாவற்றையும் படிக்க வேண்டும். எதை அதில் எடுத்துக்கொள்வது என்பது இதற்கு அளவுகோலாக இருக்க வேண்டும். ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை கொண்டு செல்லக்கூடிய புத்தகங்கள் தான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. அதை நோக்கி தான் செல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் நான் மீண்டும் மீண்டும் பல்வேறு இடங்களில் சொல்வேன், இளைஞர்கள் பல்வேறு இடங்களில் தங்களது பனியன்களில் தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளில் சேக்குவேரா படத்தை வரைந்திருப்பார்கள், பெரியார் படத்தை வரைந்திருப்பார்கள், மார்க்ஸ் படத்தை போட்டுக்கொண்டு சுற்றி கொண்டிருப்பார்கள், அம்பேத்கர் படத்தை போட்டு சுற்றி கொண்டிருப்பார்கள். ஆனால் சங்கராச்சாரி படத்தை போட்டுக்கொண்டோ அல்லது வேறு யாருடைய படத்தை, சவர்கார் படத்தை போட்டுக்கொண்டோ அல்ல கோட்ஸே படங்களை போட்டுக்கொண்டு எவனும் தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் அலைந்ததை நான் பார்த்ததே கிடையாது. அப்படி அலையக்கூடிய துணிச்சல் எவனுக்கும் கிடையாது என்பதைத்தான் நான் பதிவு செய்ய வேண்டும். அப்படித்தான் இன்றைக்கு சமூகம் என்பது, தமிழ் சமூகத்தினுடைய இளைஞர்கள் ஒருபுறம் சினிமா அதை விரும்புவது என்பதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட அது காலங்காலமாக எம்ஜிஆர் சிவாஜி இருந்தபொழுது அதற்கு ஒரு ரசிகர்கள், ரஜினி கமலஹாசன் இருந்தபோது ஒரு ரசிகர்கள், அஜித் விஜய் என்று ஒரு ரசிகர்கள், இது காலங்காலமாகத்தான் வந்திருக்கிறார்கள். ஒரு சினிமா நடிகருக்கு ரசிகர்கள் திரண்டு விட்டார்கள் என்பதற்காக சமூகமே பின்னோக்கி போய்விட்டது அப்படின்னு கருதி கொள்ளவும் முடியாது. ஏனெனில் இளைஞர்கள் அரசியலுக்குள் நுழைவதனுடைய முதல் படியே ரசிகர் மன்றங்களில் இணைவதுதான் என்பது எனது பார்வை. அவன் பொதுவெளிக்கு முதல்ல வர்ற இடமே ரசிகர்கள் மன்றம் தான். அந்த ரசிகர்கள் மன்றத்தின் மூலமாக அவன் அரசியலுக்கு அடியெடுத்து வைக்கிறார்கள். அதில் எந்த அரசியலை தேர்ந்தெடுப்பது என்பதை அவர்களே முடிவு செய்வார்கள். அந்த பக்குவத்தை தமிழ் சமூகம் கற்றுக் கொடுக்கும். அதற்கு புத்தகங்கள் மிக முக்கியமான பங்களிப்பை செய்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். நான் எழுதியிருக்கக்கூடிய இப்போது திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. திருப்பரங்குன்றத்தை பற்றியான ஒரு நூலை ஒரு 175 பக்கங்களில் பாரதி புத்தகாலயம் என்பது வெளியிட்டிருக்கிறது. இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த நூலை வெளியிட்டார் காலையில். அந்த நூலில் அந்த மலையினுடைய தோற்றத்தில், அந்த பரங்குன்ற மலையினுடைய வயது என்ன என்று பார்த்தால் 240 கோடி வருடங்கள் இந்த மலை என்பது அங்கே இருக்கிறது. இந்த 240 கோடி வருடங்களில் இருந்து இன்றைய தேதி வரைக்கும் அந்த பரங்குன்ற மலையினுடைய அடிவாரத்தில் என்ன நடந்தது என்பதை வரலாற்று ஆவணங்களாக, நிலவியல் ஆவணங்களாக, அதே நேரத்தில் கல்வெட்டிலாக, தொல்லியல் ஆய்வுகளாக எழுதி அதை முன்வைத்திருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறையினுடைய மூத்த கல்வெட்டு ஆய்வாளர் டாக்டர் பத்மாவதி அவர்கள் அதற்கு சிறந்த அணிவுந்துரையையும் வழங்கியிருக்கிறார். அது சமூகத்தில் இன்றைக்கு ஏராளமான பிரதிகள் அதை விற்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பல்வேறு எழுத்தாளர்களும் நல்ல புத்தகங்களை என்ன செய்திருக்கிறார்கள், எழுதுகிறார்கள், வெளியிடுகிறார்கள். அதற்கு தமிழ் சமூகத்தில் வரவேற்பு இருக்கிறது. அது இலக்கியமாக இருந்தாலும் சரி, வரலாறாக இருந்தாலும் சரி, வேறு மற்ற இது மாதிரியான பல்வேறு தலைப்புகளில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அரசியலாக இருந்தாலும் சரி, அந்த அடிப்படையில் புத்தகங்களை வாங்க வேண்டும். புத்தகங்களில் மிக முக்கியமாக மார்க்சிய, அம்பேத்கரிய, பெரியாரிய தன்மை கொண்ட அந்த நூல்களை கற்பது அப்படிங்கிறது தான் சமூகத்தை முன்னோக்கி நகர்த்தி செல்லும் என்பதுதான் எனது பார்வை. அந்த அடிப்படையில் தமிழ் சமூகம் தங்களை மேம்படுத்தி கொள்ள, ஒரு சமூகம் அரசையும் மதத்தையும் விமர்சிக்கிறது என்று சொன்னால் அதனுடைய உள்ளடக்கம் ஒன்றுதான். அந்த சமூகம் முன்னேற துடிக்கிறது என்று பொருள். அதுதான் உலகம் முழுவதும் நடந்திருக்கிறது. முன்னேற துடிக்கக்கூடிய சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கிறது. அதன் வெளிப்பாடாக புத்தக திருவிழாக்கள் நடைபெறுகிறது. இந்த புத்தக திருவிழாவில் புத்தகங்களை வாசகர்கள் வாங்க வேண்டும், பயனடைய வேண்டும். நன்றி, வணக்கம்.